வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கண்ணால் காண்பதும் மெய் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிர்மலா நகத்தை கடிப்பதும் கடிகாரத்தை பார்ப்பதும் வாசலை நோக்குவதுமாயிருந்தாள். அங்கே வாசலில் கார்கள் வந்து நின்று வளமும் ஜொலிப்புமானவர்களை இறக்கி விட்டுவிட்டு மரத்தடியில் ஒதுங்குவதற்கு இடம் தேடின. முகப்பில் அலங்கார விளக்குகளின் கண் சிமிட்டல், மாடி ஏறினால் செயற்கை புன்னகையுடன் வரவேற்பு, மின்னும் மோதிரங்களுடன் கும்பிடு, உள்ளே ஆரவாரமாய் கசிந்து வரும் இசை பிரளயம். டாட் டாட் என உயர் செருப்புடனும் உடலோடு ஒட்டிய ஜீன்ஸ் பனியனுடனும் ஹாய் ஹவ் ஆர் யூ என்று கை குலுக்கும் இளசுகள். திருமண நாள், பிறந்த நாள் என்று ஏற்பாடு செய்யப்படும் விருந்துகளில் எந்த அளவிற்கு ஆத்மார்த்தம் இருக்கிறது? எத்தனை பேர் மனதார வாழ்த்துகிறார்கள்? அப்படியே மனம் இருந்தாலும் கூட அதற்கு அங்கே அவகாசம் இருக்கிறதா? அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு அழைத்திருந்தார்கள். போறோம். அங்கே 10 வித உணவுகள். நாம் 12வது தர வேண்டும். அப்போதுதான் மதிப்பு, மரியாதை. எங்களாலும் முடியும், நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டிக்கொள்ளும் வீம்பு, ஈகோ. சமூகத்தில் கௌரவ பிரச்சனை ஆட்டி படைக்கிறது. அங்கும் அன்று அவ்வீட்டாரின் குழந்தைக்கு பிறந்த நாள். மழலை பாவம் புஷ்டியாய், அதைவிட அதிக புஷ்டியுடன் நகை வளையல் போடப்பட்டு தொட்டிலில் கண்ணையும் மூக்கையும் கசங்கிக் கொண்டிருந்தது. காலை மடக்கி கட்டை விரலை சூப்ப முயற்சித்தது. சம்பிரதாயத்திற்கு எட்டி பார்த்து கன்னத்தை கிள்ளி சம்பிரதாயத்திற்கு வாழ்த்தி நகர்பவர்களை பார்த்து பொக்கை வாயில் சிரித்தது. புது நகை, புது உடையை காட்டிக்கொள்வதில் பெண்களுக்கு புத்துணர்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. பசங்களின் அவிழ்த்து விடப்பட்ட நடனம், ஜோடிகள் வருவதும் பொக்கே கொடுத்து போட்டோ எடுத்துக்கொண்டு தத்தம் நட்பு வட்டங்களுடன் ஐக்கியமாவதுமாயிருந்தனர். ஸ்டார்டர் என குச்சி குத்தின கோழி வறுவலும் காலிஃப்ளவர் பஜ்ஜியும் தட்டுகளில் நீட்டப்பட்டன. பின்னாலேயே வண்ணமயத்தில் குளிர்பானங்கள். ஆண்கள் வியாபாரம் பேசும் மும்முரத்தில் தண்ணீர் பந்தலில் தஞ்சம். நிர்மலா பொறுமை இழந்து செல்போனை எடுத்த போது, நிர்மலா வா, உனக்காகத்தான் நம் கிளப் மெம்பர்ஸ் வெயிட்டிங் என்று பெண்மை ஒன்றை இழுத்தது. அங்கு வரவேண்டி 7 மணி நேரம் பியூட்டி பார்லரில் அவள் தன் தலையை கொடுத்திருந்தது. முடி அலங்கோலத்தில் பொரிந்தது. முடியை மடித்து ஒடித்து கயிறாய் திரித்து, என்ன அலங்காரமோ! பியூட்டி பார்லரில் முடியை சிலுப்பலாம், முகத்தில் சாயம் பூசி மெருகேற்றலாம், பிளவுஸுக்கும் சேலைக்கும் பொருத்தமான நகை ஹேர்பின் செருகலாம். ஆனால் தொப்பையை குறைக்க மட்டும் வழி இல்லையே. நிர்மலா அவளிடமிருந்து விடுபட்டு, நீங்க போங்க, இதோ வந்துடுறேன், என் ஹஸ்பண்ட் டாக்டர் தேசிங்கு தானே, அவர் எங்க வரப்போறார், கமான்யா. கிளினிக்ல அவசர கேஸாம், இப்ப வந்துருவார். அவசர கேஸ்னா அமோக விளைச்சல்னு அர்த்தம். அவள் கண் சிமிட்ட எரிச்சல் ஆயிற்று. தனி அறையில் பணக்கார பெண்கள் ஆள் ஆளுக்கு வாசம் பரப்பி, முக்கிய மீட்டிங் என்று பார்த்தால் சீட்டு கச்சேரி. இதற்கா அவசரப்பட்டார்கள்? நிர்மலா, நீயும் ஒரு கை போடு. இல்ல, நீங்க ஆடுங்க என்று அவள் ஜன்னலை பார்க்க, வம்புக்காகவே விருந்துக்கு வரும் மாமி ஒன்று, நிர்மலா, நானும் சொல்ல வேணும்னு தான் பார்த்தேன், ஆனா உற்ற தோழிங்கிறதால முடியல என்று சுதி ஏற்றிற்று. என்ன, உங்க ஆஸ்பத்திரி மேல ஏகப்பட்ட புகார். புகாரா? அவளுக்கு வியர்த்தது. என்னன்னு? பேஷண்ட்டுங்கிட்ட ஹெவியா சார்ஜ் பண்றாங்களாம். சேச்சா, என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவர் இல்ல. அடிமட்டத்தில் இருந்து வந்தவர். அவருக்கு பிறரின் கஷ்ட நஷ்டம் தெரியும், புரியும். அவர் பேராசைப்படுவதில்லை. ஆமா, நீதான் மெச்சிக்கணும். நிலைமை என்னன்னு நேர்ல போய் பாரு. அக்கம் பக்கத்தை விட இங்க 2 பங்கு அதிகமாம். பேசிக்கிறா. இப்படியே போனா கிளினிக்கோட பேர் கெட்டு பேஷண்ட்டே வராம போகக்கூடும். ஏதோ சொல்றத சொல்லிட்டேன். நிர்மலாவிற்கு அடி வயிற்றை கலக்கிற்று. இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? அப்பா கட்டி கொடுத்த பில்டிங், அவர் பெயரில் இயங்கும் மருத்துவமனைக்கு கெட்ட பெயரா? வரட்டும் தேசிங்கு. அப்போது ஒலித்த செல்போனை எடுத்தாள். தேசிங்கு தான். நிர்மலா, சாரி, பார்ட்டிக்கு என்னால் வர முடியும்னு தோணல, மேஜர் ஆப்ரேஷன். நீயே குழந்தையை விஷ் பண்ணிட்டு வந்துற. இரவு 11 மணி வரை நிர்மலாவின் மன அழுத்தம் குறையவில்லை. இன்னும் என்ன பண்ணுகிறார்? தேசிங்கு வந்ததும் உண்டு இல்லை என கிழித்தால் தான் நிம்மதி, தூக்கம் வரும். கிளினிக் பற்றி தப்பாய் பேசும்படி ஏன் செயல்படுகிறார்?
அடுத்த கிழி பார்ட்டியில் எல்லோரும் ஜோடி ஜோடியாய் கலந்து கொள்ளும்போது நான் மட்டும் தனி. இவருக்கு என்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ கவலை இல்லை. பணம், மேலும் மேலும் பணம். பொறுமையின்றி டிவியை தட்ட அங்கே ஒப்பாரி. ராத்திரி முழுக்கவும் சீரியல் போட்டு கொல்வார்களோ? அங்கே ஒரு பெண். நிர்மலா கடுங்கோபத்தில் புருஷனை வதைத்து கொண்டிருந்தாள். குடும்பத்தில் அனைத்து சண்டைகளுக்கும் இப்போது சீரியல்கள் தான் வழி சொல்கின்றனவோ? 12 மணிக்கு வெளியே வானம் மப்பும் மந்தாரமுமாய் இருந்தது. மின்னல், இடி. இதைவிட அதிகமாய் வீட்டிற்குள் மின்னும் இடிக்கும் என்கிற பயத்துடன் தான் தேசிங்கு உள்ளே பிரவேசித்தான். அவன் எதிர்பார்த்தபடியே நிர்மலா டிவியை நிறுத்திவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதை தணிக்க வேண்டி, பார்ட்டி எப்படி இருந்தது என்று ட்ரெஸ் மாற்றினான். பதில் இல்லை. சமையலறையில் பாத்திரம்தான் உருண்டது. எதிர்பார்த்ததுதான். இது ஒன்றும் புதிதில்லை. பெண்கள் கடித்து குதற வேண்டுமென்றால் எடுத்தவுடன் செய்து விடுவதில்லை. பாத்திரம் உருளும், தூக்கம் வருது என்று சோஃபாவில் படுப்பர். கோபம் காட்ட ஒன்று கண்ணீர் அல்லது குழந்தையை இடிப்பு. சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்ததும், இந்த வளையல் நல்லா இருக்க, எப்ப வாங்குன என்று வருட, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று தட்டி விட்டாள். அப்புறம் வேறு எதுக்கு குறைச்சலாம்? அதான் சாரி கேட்டுட்டேன்ல. ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கும்போது எது முக்கியம்? பார்ட்டியா இல்லை ஆப்ரேஷனா? பார்ட்டியில் இல்லை பிரச்சனை. அப்புறம் என்னால் வெளியே தலை காட்ட முடியல. தப்பு தப்பா பேசுகிறாங்க. என்னென்ன தொழில் தெரியாதவன்னா? கைராசி இல்லாதவன்னா? இல்லை, ராசிக்கு என்ன குறைச்சல்? அதான் கசக்கி பிழிஞ்சு வாங்குறீங்களே அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் தான். எல்லாரும்னா கிளப்ல எல்லாரும். அதாவது நீ பழகிற பார்க்கிற வட்டத்தில் எல்லாரும். அவங்கெல்லாம் வசதியானவங்க, பேசுவாங்க. நிர்மலா, கண்ணால காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். வியாக்கியானம் எல்லாம் போதும். எதுக்கு இதெல்லாம்? நமக்கு இருக்கிற பணம் போதாதா? ஃபீஸை குறைச்சு வாங்கலாம்ல? இல்லை, சாத்தியம் இல்லை. நான் வாங்குறது ரொம்ப சாதாரணம். பக்கத்து ஆஸ்பத்திரியை விட 2 பங்கு அதிகம்ங்கிறாங்க. இருக்கலாம், மறுக்கல. அது உண்மைங்கிற பட்சத்துல சிகிச்சைக்கு அங்கேயே போகலாமே. ஏன் இங்க வரணும்? அதான் கைராசின்னு பேர் வாங்கியாச்சே. நிர்மலா, காரணம் அது மட்டும் இல்ல. யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு பெருசு பண்ணாத. ஆஸ்பத்திரினா எல்லாம் ஒண்ணாயிருமா? இங்குள்ள வசதிகள், கவனிப்பு, சிகிச்சை, அனுசரணை, இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு. யாரும் சும்மா வந்துட மாட்டாங்க. சும்மா காசு கேட்டா கொடுத்துருவாங்களா? அதுக்காக வயிற்றில் அடிக்கணுமா? இல்ல, சத்தியமா நான் யார் வயிற்றுலையும் அடிக்கல. சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசாத. சிகிச்சைக்கு இங்க வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிடல. ஆனாலும் வராங்களே. வராங்க, வயிறு எரிஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. இத பார், அவங்களுக்கு வயிறு எரிஞ்சதுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நானும் செலவு பண்ணித்தான் படித்தேன். எனக்கு வசதி இல்லைனாலும் கூட என்னையும் யாரோ படிக்க வச்சாங்க. திருப்பி கேட்டாரா அவர்? இல்ல, ஆளு வேற வழியில. அந்த கடனை அடைக்கணும், கிளினிக்கை விஸ்தீகரணம் பண்ணணும். உங்க அப்பா கொடுத்த பில்டிங். அவர் அதை இலவசமா தானே கொடுத்தார். நான் அப்படி ஏத்துக்க தயாரா இல்லை. பேஷண்ட்டுகளுக்கு படுக்கைகள் பத்தல, ஏசி ரூம் கேட்குறாங்க, புது புது மிஷின்கள் வரவழைக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து சம்பாதிக்கணுமே. இது பேராசை. கெட்ட பெயர் வாங்கிட்டு அப்படி சம்பாதிக்கத்தான் வேணுமா? நமக்கு உள்ளது போதாதா? போதும்னு நினைக்கிறையா? நம்ம வீட்டுக்கு மாசம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? கார், டிரைவர், வேலைக்கார, வேலைக்காரி, ஜிம், ஏசி, கரண்ட், டெலிஃபோன், செல், கிளப், துணிமணிகள், மேக்கப், பியூட்டி பார்லர், பார்ட்டிகள், இப்படி எதில் குறை வைக்கிற? இவற்றில் எதையாவது உன்னால் குறைச்சிக்க முடியுமா? நான் டாக்டர், சம்பாதிப்பேன், உன்னை சொகுசமாக வச்சுக்குவேன்னு தானே உன்னை எனக்கு கொடுத்தார். பணம் பெருசு இல்லைன்னா அவருக்கு எதுக்கு டாக்டர் மருமகள்? டாக்டர் மருமகன் ஏதோ ஒரு கிளார்க்குக்கோ இல்லை டிரைவருக்கோ உன்னை கட்டி வச்சிருக்கலாமே. நல்லா பேசுறீங்க. ஆனால் கிளப்பில் என்னால் தலை காட்ட முடியல. அப்போ கிளப் இனிமே வேணாம். நான் சொல்றத நீ நம்பணும். நிச்சயமா என் மனசாட்சிக்கு விரோதமா நான் நடக்கல, எந்த தப்பும் பண்ணல. எதுக்கு இந்த ஜால்ஜாப்பு? நான் கிளினிக்ல கூப்பிட்டு விசாரிச்சுட்டேன். ஃபீஸ் அதிகம்ங்கிறது உண்மைதான். கொள்ளை. நிர்மலா, இதுக்கு பேர் கொள்ளை இல்லை, வரி. சேவை வரின்னு கூட சொல்லலாம். என்ன சேவைன்னு நீ கேட்கலாம். இந்த சூழ்நிலையில அதை பத்தி நான் சொன்னா நீ நம்ப போறதில்ல. என்னை பத்தி அந்த அளவுக்கு உன் மனசுல மோசமா விதைச்சிருக்காங்க. அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். இப்போ தூக்கம் வருது. குட் நைட். மறுவாரம் நிர்மலா கிளப்புக்கு போய் திரும்பும்போது சாலையில் ஒரே கூட்டம், சலசலப்பு.
என்ன ஏது என்று இறங்கி பார்க்க பெரியவர் ஒருவர் அடிபட்டு இரத்த சிதறலில் கிடந்தார். லாரி இடித்துவிட்டு பறந்து விட்டதாம். அந்த லாரியை சபித்துக் கொண்டு மக்கள் ஆட்டோவில் அவரை ஏற்றி கொண்டிருந்தனர். அவளுக்கு பார்க்க பரிதாபமாயிருந்தது. பாவம், வயசானவர், துரும்பாய் இளைத்திருக்கிறார். சிகிச்சைக்கு பணம் இருக்கிறதோ என்னவோ. கணவர் ஆஸ்பத்திரியில் கொள்ளையடிக்கிறார். அதற்கு நாம் தான் பரிகாரம் தேட வேண்டும். அவரது பாவத்தை நாம் தான் கழுவ வேண்டும். நிர்மலா ஆட்டோவிடம் ஓடி பர்ஸை எடுத்து, இந்த பணம், இதை வச்சுக்கோ என்ற 1000 ரூபாயை நீட்டினாள். அந்த பெரியவர் தளர்ச்சிக்கிடையிலும் அவளை ஏறிட்டு நோக்கி, ரொம்ப நன்றிம்மா, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கும், பணம் வேணாம் என்று கும்பிட்டார். பரவாயில்ல, வாங்கிக்கங்க, சிகிச்சைக்கு தேவைப்படுமில்ல. இல்லம்மா, தேவைப்படாது, எங்களுக்கு சிகிச்சை இலவசம். இலவச சிகிச்சையா? இந்த காலத்துல இப்படியும் ஒரு டாக்டரா? யார் அந்த ஏமாளி? டாக்டர் சிங்கு. அவர் சொல்ல ஆட்டோ பறந்தது. நிர்மலா பிரம்மை பிடித்து போய் நின்றிருந்தாள். அவளுக்கு எதுவும் விளங்கவில்லை. கிளப் நபர்கள் இவர் பணம் பிடுங்குவதாய் புகார். இவர்களோ தங்களுக்கு இலவச சிகிச்சை என்கிறார்களே. இதில் எது நிஜம், எது பொய்? அன்று இரவு தேசிங்கு ரெண்டுமே நிஜம் என்று சிரித்தான். கண்ணால் காண்பதும் மெய். ஒரே ஆஸ்பத்திரியில ஒரு பக்கம் அதிக கட்டணம், மறுபக்கம் இலவசம். இது எப்படி நியாயம்? இங்க நியாய அநியாயம் பார்த்தால் எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் மனசு வேணும். மனசு இருந்தா மார்க்கமும் உண்டு. உதாரணத்துக்கு விமானத்தையோ ரயிலையோ எடுத்துக்கோ. ஒரே விமானம், ஒரே ரயில், ஆனா முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பின் கட்டணம் வித்தியாசப்படுத்தி வாங்கலையா? வசதியானவங்களுக்கு வசதி வேணும், கௌரவ பிரச்சனை. பணம் பெருசு இல்ல. அந்த பணத்தை வாங்கி இல்லாதவனுக்கு இங்க தரேன், தந்துகிட்டு இருக்கேன் என்று தேசிங்கு சொல்ல நிர்மலா ஓடிப்போய் அவனை கட்டிக்கொண்டாள். இதோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதை மத்தாப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கடந்த ஒரு வாரமாகவே விடுதி பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. தீபாவளிக்கான ஏற்பாடு அது என புரிந்தது. சுவர்கள் வெள்ளையடிக்கப்பட்டன. மரங்களில் அலங்காரம். தோட்டத்து புதர்கள் அழிக்கப்பட்டு மண் சட்டிகளில் ரோஜாக்கள். புல்வெளிகள் நீர் கண்டன. குளியல் அறைகளின் பாச்சானும் கசடும் அகற்றப்பட்டு விடுதிவாசிகளின் ஏக்கம் போக்கும் விதம். வாட்ச்மேன் ஓடி வந்து, எல்லாரும் சீக்கிரம் குளிச்சு ரெடியாகுங்க என்று விரட்டினான். அழுக்கும் பிசிறுமாயிருந்த பெரியவர் ஒருவர், என்ன விஷயம் என்றார் கயிற்று கட்டிலில் இருந்து எழாமல். செல்வந்தர் ஒருவர் உங்களுக்கெல்லாம் இனாமா வேட்டி துணிமணி தரப்போறாரு. பிரியாணி வடை பாயாசத்தோட சாப்பாடு, தீபாவளி விருந்து. இப்படி யாராவது வந்தாதான் எங்க நாக்குக்கும் விமோச்சனம். பெருசு, அங்க என்ன முனகல்? ஒண்ணும் இல்லப்பா, நீ போ, நாங்க ரெடி ஆயிடுறோம். உடனே பாத்ரூமிற்கு கியூ. பின்பக்கம் தொட்டியில் தண்ணீர் நிரம்பி இருக்க, திறந்த வெளியில் பலர் நீராடல். கனகசபை அரை ட்ரவுசரும் பனியனுமாய் அந்த முதியோர் இல்லா வளாகத்திற்குள் வியர்வையுடன் நடந்து கொண்டிருக்க பெருசு ஒன்று, வரலையா என்றது. எங்க? செல்வந்தர் தீபாவளி விருந்து. இல்ல, நீங்க போங்க என்று முகம் கழுவினார். பல் விளக்கி குளித்து வருவதற்குள் ஹால் கட்டில்கள் காலியாக இருந்தன. இது மாதிரி ஏதும் விசேஷம் என்றால் மட்டும் சுறுசுறுப்புடன் குளித்து உற்சாகம் பெறுபவர்கள் அங்கு உண்டு. கனக சபையை பொறுத்தவரை விசேஷங்களை பொருட்படுத்தாதவர். வயதாகிவிட்டது என்று முடங்கிவிடாமல் தினமும் அதிகாலையில் எழுந்து நாள் முழுக்க தன்னை சுறுசுறுப்பாக வைத்திருப்பவர். தோட்ட வேலை, சமையலில் உதவி, பாத்திரம் கழுவித்தரல், விடுதியில் மராமத்து என எங்கும் அவர் இருப்பார். முதியோர் இல்லத்திற்கு பிரபலங்கள் வருவது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அரசியல் மற்றும் சினிமாக்காரர்கள் அங்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு 5000மோ 10,000மோ நன்கொடை கொடுத்து படம் எடுத்து பத்திரிகைகளில் எல்லாம் போட்டுக்கொள்வர். தொழில் அதிபர்களுக்கும் இலவச விளம்பரம், வருமான வரிக்கு கணக்கு காட்ட இது போன்ற நன்கொடைகள் பயன்படும் என்பதற்காக அவர்களில் சிலர் முன் வந்தாலும் கூட உதவும் மனம் ஒரு பெரிய விஷயம். அந்த பலன் இல்லாதவர்களுக்கு போய் சேர்வது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தீபாவளி, பொங்கல் என நல்லது நடந்தால் நல்லதுதானே. இதில் ஒரே ஒரு சங்கடம், இந்த பொருட்களை சாமானியத்தில் கொடுத்து விட மாட்டார்கள். அழைத்து கூட்டம் சேர்த்து பேசி பாராட்டப்பட்டு பிளேடு போட்டு அவர்களின் பேச்சுக்களை எல்லாம் பலிகடா போல் கேட்டு கொண்டிருக்க வேண்டும். இதனால் மற்றவர்களுக்கு பொழுது போகும், விரும்புவர்.
கனகசபைக்கு அந்த நிலைமை இல்லை. அங்கே போய் 2 மணி நேரம் வெட்டியாய் பொழுது போக்குவதற்கு தோட்டத்தில் களை பறிக்கலாம், தண்ணீர் இறைத்து தொட்டி நிரப்பலாம், இல்லை என்றால் புத்தகமாவது படிக்கலாம். அப்போது புத்தகம் ஒன்றை எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தபோது வாசல் முற்றத்தில் இரைச்சல் கேட்டது. மந்திரிக்கும் தொழிலதிபருக்கும் வாழ்த்துக்கள். விடுதி காப்பாளர் மாலை போடுவதும் மலர் செண்டு கொடுப்பதுமாயிருந்தார். மந்திரியையும் அதிகாரிகளையும் வசப்படுத்தி மேற்கொண்டு விஸ்தீகரிக்க அரசாங்க நிதி பெற்றுவிட வேண்டும் என்ற உற்சாகம் அவரிடம் வேண்டியதுதானே. அதில் தவறும் இல்லை. ஒரு பொது காரியம் எனும்போது எந்தெந்த வழிகளில் ஆதாயம் கிடைக்குமோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். ஜன்னல் வழி பார்க்க மந்திரி, போலீஸ்கள் என அமர்க்களம் தெரிந்தது. அப்படியே கண்களை மூட கனகசபையின் நினைவுகள் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தன. அந்த நாட்களில் அவரும் கூட இது மாதிரி எத்தனையோ அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்களுக்கு நேரில் போய் உதவி இருக்கிறார். அப்போதெல்லாம் இது மாதிரி விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை. பலன் பெறுபவர்கள் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சிதான் இவருக்கு பிரதானம். அந்த திருப்தி போதும். கனகசபை வசதியானவராக இருந்தாலும் கூட அவருக்கு வாரிசு இல்லை. இளம் வயதிலேயே மனைவி இறந்துவிட பொது சேவை பக்கம் அவர் திரும்பி விட்டிருந்தார். சொத்துக்கள் எல்லாம் அனாதைகளுக்கு போய்விடும் அபாயம் இருக்க அவரது அண்ணன் மகன் சிபி வந்து ஆதரவு கேட்டான். சித்தப்பா, எனக்கு பிழைக்க வழி இல்லை, உங்களுக்கும் வாரிசு இல்லை. என்னை ஏத்துக்கிட்டா உங்க தொழில்களை நான் பார்த்துக்குவேன், உங்களையும் கடைசி வரை பார்த்துப்போம் என்று கெஞ்சினான். யோசித்த போது அதுவும் சரி என்று பட்டது. என்னதான் பணம், காசு, வேலைக்கு ஆட்கள் என்றிருந்தாலும் கூட உறவுகள் போல் ஆகுமா? எத்தனையோ அனாதைகளுக்கு உதவுகிறோம். சொந்த சகோதரரின் குடும்பத்தை கஷ்டத்தில் விடலாமா? கனகசபை சிபியினை ஏற்றுக்கொண்டதுடன் அவனுக்கு நிர்வாகம் கற்றுக் கொடுத்து அவனது திறமை, பொறுப்பு, ஆத்மார்த்தம் திருப்தி அளிக்கவே எல்லாவற்றையும் அவன் பெயருக்கு எழுதி வைத்தார். அடுத்த 6 மாதங்களில் சிபியினிடம் மாற்றம். கனகசபையின் நன்கொடைகளுக்கு அவன் தடை விதித்தான். வெளியே சென்றால் உதவி கேட்பவர்களுக்கு செய்ய முடியாத நிலைமை ஏற்படவே அவர் வீட்டில் முடங்க வேண்டியதாயிற்று. வீட்டிலோ சிபியின் மனைவி கரித்து கொட்ட ஆரம்பித்தாள். இதை பாருங்க, குழந்தைகளை பார்த்துக்கவே என்னால முடியல, இவருக்கும் சேர்த்து என்னால கஷ்டப்பட முடியாது. ஏய், மெல்ல பேசு. அவர் வேற யாரும் இல்ல, என்னோட சித்தப்பா, உன்னோட சின்ன மாமனார். மாமனார் இல்லையே, அப்புறம் என்ன? அவரது சொத்தைத்தானே நாம் அனுபவிக்கிறோம். இந்த வசதி சுகம் எல்லாம் அவர் போட்ட பிச்சைங்கிறத மறந்துட வேணாம். ஆஹா, பிச்சை என்ன பெருசா கொடுத்துட்டாரு? அவரோட நிர்வாகத்தை விட நீங்கள் ஏத்துக்கிட்ட பின்னால பல மடங்கு லாபம், தொழிலில் நல்ல அபிவிருத்தி. இருந்தாலும் அடிப்படை அவர்தானே. என்ன பெரிய அடிப்படை? அவர் சொத்து ஒண்ணு நமக்கு வேணாம், அவர் கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுத்துருங்க. மேற்கொண்டு நீங்க நடத்தும் தொழில்கள் நமக்கு போதும். அவள் எடுத்தெறிந்து பேசுவாள். சிபி நெளிவான். கனகசபைக்கும் அதை கேட்க சங்கடமாயிருக்கும். நம்மால் இவர்களுக்குள் சண்டை வேண்டாம், நம் சொத்தை கொடுத்தோம் என்றால் அது அத்தோடு முடிந்தது. அதை சொல்லி சொல்லி இவர்களிடம் மல்லு கட்டுவது சரியல்ல. அவர் தன் தேவைகளை குறைத்து கொண்டார். ஏறக்குறைய ரிட்டையரான நடுத்தர குடும்ப தலைவனின் நிலைமை அவருக்கு. நேரத்திற்கு சாப்பாடு கிடைக்காது. வீட்ல சும்மா தானே இருக்கீங்க, பசங்க ஸ்கூலுக்கு போகணும், அவங்க சாப்பிட்டதும் நீங்க சாப்பிடலாமே. சரி என்று காத்திருப்பார். பசங்கள் சாப்பிட்டதும் வயிறு கபகபக்கும், பலன் இருக்காது. ஸ்கூல் பஸ் வந்துடும், அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அவள் சாவகாசமாய் வருவாள். ஒரு காஃபிக்கு கூட காத்திருக்கும் நிலைமை அவருக்கு. பொறுத்து கொள்வார். வீட்டில் செய்தித்தாள்களை முதலில் படிக்க முடியாது. டிவியில் விரும்பிய நிகழ்ச்சியை பார்க்க முடியாது. அவள் சீரியலில் அமர்ந்து விடுவாள். பசங்கள் வந்து விட்டாலோ கார்ட்டூன், ஸ்போர்ட்ஸ் என்று அமர்க்களம். செய்தி பார்க்க முடியாது. சிபியினிடம் சொல்ல, அறையில் தனி தொலைக்காட்சி வச்சு தர சித்தப்பா என்பான். ஆனால் அதை செயல்படுத்த அவனுக்கு அனுமதி கிடைக்காது. ஒரே வீட்டில் எத்தனை டிவி வேணும், எதுக்கு அனாவசிய செலவு என்ற தடை விழும். குளிக்க போகணும் என்றால் அவர் கடைசிதான். எல்லாம் இருந்தும் அத்தனையையும் இழந்து அங்கே மரியாதை இல்லாமல் வாழ அவருக்கு முடியவில்லை. மனது இடம் தரவில்லை. அவரை பொறுத்தவரை நேர்மை, நாணயம், வாக்கு தவறாமை எல்லாம் முக்கியம். எல்லாம் எப்போதும் சரியாய் நடக்க வேண்டும். ஆனால் அந்த வீட்டில் அப்படி இல்லை. எல்லாமே அலங்கோலம். பசங்க கண்டிக்கப்படாமல் கெட்டு போக ஆரம்பித்தனர். ஒரு முறை அவர்கள் அவரது அறைக்கு வந்து, தாத்தா கண்டுக்காதீங்க என்று புகை பிடிக்க அவருக்கு ஆவேசமாயிற்று.
ஏய் இது தப்பு. எது? இந்த சின்ன வயசுல? பெருசு கம்முனு கெட. ஒழுங்கா இருந்தா நீ இங்க இருக்கலாம். தண்டச்சோறு தின்னுகிட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறையா? அவர் சிபியினிடம், உன் புள்ளைங்கள கண்டிச்சு வைப்பா என மறுநாளே கண்டிப்பு அவர் மேல் திரும்பிற்று. என் புள்ளைங்க தங்கம், அவங்கள எப்படி குறை சொல்ல போறாரு என்று அவனது மனைவி கடித்து குதறாத குறை. அவளது அலட்சியம், மரியாதையின்மைக்காக கூட அவர் கவலைப்படவில்லை. தப்பு செய்பவர்களுக்கு சாதகமாய் பேசி அவர்கள் மேலும் தப்பு செய்ய இடம் தருகிறாளே என்கிற ஆதங்கம். அதன் பின் அங்கு பல சங்கடங்கள், முறைகேடுகள். அவற்றை ஜீரணிக்க முடியாத சூழ்நிலையில் கனகசபை அங்கிருந்து வெளியேறிவிட்டார். மீதி காலத்தை எப்படி கழிப்பது என்கிற கேள்வி எழுந்தபோது இந்த முதியோர் இல்லத்தின் காப்பாளர் கை கொடுத்தார். இந்த காப்பகத்திற்கு அந்த நாட்களில் கனகசபை செய்த உதவிகளுக்கு நன்றி விசுவாசம் காட்ட ஒரு வாய்ப்பு என்று அவரை இங்கேயே தங்க வைத்துக் கொண்டார்கள். சும்மா சாப்பிடக்கூடாது என்று கனகசபை அவர்களுக்கு எந்தெந்த வழிகளில் முடியுமோ அத்தனை வழிகளிலும் ஒத்தாசை செய்து வருகிறார். உறவுகளிடமிருந்து மரியாதை பெறுவதை விட இங்கே அவருக்கு நல்ல மதிப்பு, கவனிப்பு. 3 மணி நேரம் கழித்து ஹாலில் சலசலப்பு கேட்க அவரது சிந்தனை கலைந்தது. முதியோர்கள் தத்தம் கைகளில் துணிமணி, இனிப்பு, காரம் என ஏந்தி மகிழ்ந்திருந்தனர். பகலிலும் கூட மத்தாப்பு கொளுத்தினர். கனகு, இத பாத்தியா என்ற பெரியவர் ஒருவர் அவரிடம் ஒரு பார்சலை நீட்டினார். என்னது? துணிமணி. உங்களுக்கு அந்த தம்பிக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. அவர் புள்ள குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கணும். யாருப்பா அது? யாரோ பெரிய தொழிலதிபராம், பேரு சிபியாம். தங்கமான மனுஷன். ஊர் உலகத்துல ஒவ்வொரு பணக்காரனும் இந்த மாதிரி உதவி பண்ணா நாட்டுல பஞ்சமே வராதுப்பா. மழை மும்மாரி பொழியும். அவர் வாழ்த்திக் கொண்டே போக அந்த சிபி தன் அண்ணன் மகன் என்பதும் இதெல்லாம் தன் சொத்து, தான் கொடுத்த தானம் என்பதும் வீட்டில் கவனிக்க முடியாத இயலாமைக்கு பரிகாரமாய் கனகசபைக்கு உதவி செய்ய வேண்டி அந்த முதியோர் இல்லம் முழுக்க சிபி செய்து வருகிறான் என்பதும் அவர்கள் யாருக்கும் தெரியாது. அவர்கள் மத்தாப்பும் பட்டாசும் கொளுத்தி மகிழ கனகசபையின் மனதிற்குள்ளும் மகிழ்ச்சி மத்தாப்பு. நல்லது நடப்பதற்கான சந்தோஷ பட்டாசு மனதிற்குள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.